ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் 2015 ஷாருக் கான் நடிச்சு வெளியான தில்வாலே. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் ஷார்ட்டாக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹீரோ ராஜும் அவரோட தம்பி வீரும் கோவால ஒரு கார் மாடிஃபிகேஷன் ஒர்க் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ராஜ் அவரோட வாழ்க்கையில ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அவர் அதை நினைச்சு இன்னுமே வருத்தப்பட்டு தான் இருக்கிறாரு. ராஜுக்கு அவரோட தம்பி வீர் மேல அளவு கடந்த பாசமும் அக்கறையும் இருக்கு. ஒரு நாள் வீர் அவங்க ஒர்க் ஷாப்ல ரெடி பண்ண கார் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போயிட்டு இருக்கும் போது வழியில இஷிதான ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவங்க லிப்ட் கேட்டு நிக்கிற மாதிரி தெரியுது. அழகான ஒரு பொண்ணை பார்த்ததும் வீர் காரை நிப்பாட்டி அவங்கள்ட்ட போய் வழியிறாரு. இஷிதா இங்க கோவால ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமான பேப்பர்ஸை இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள முனிசிபல் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணி ஆகணும். ஸ்கூட்டி பிரேக் டவுன் அடிச்சு என்ன கொஞ்சம் அங்க டிராப் பண்ண முடியுமான்னு இஷிதா கேட்க வீரும் உடனே அவங்கள கார்ல ஏத்திட்டு வேகமா வண்டியை ஓட்டிட்டு போறாரு. 15 நிமிஷத்துக்குள்ள போயாகணும்னு ரொம்ப ஃபாஸ்டா தாறுமாறா வண்டி ஓட்டி மார்க்கெட்ல பூந்து கடையெல்லாம் உடச்சி தள்ளிட்டு ஒரு வழியா அவங்கள டைமுக்கு முனிசிபல் ஆபீஸ்ல டிராப் பண்றாரு. ஆனா அந்த கார் இப்போ லேசா டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால ராஜ் வீர் மேல கொஞ்சம் கோச்சிக்கிறாரு. அடுத்த நாள் விடியறதுக்குள்ள காரை எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாரு. வீரும் அன்னைக்கு ஈவினிங் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது இஷிதா அவங்க ஸ்கூட்டியை சர்வீஸ் பண்றதுக்காக இந்த ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துட்டு வராங்க. இது வீரோட ஒர்க் ஷாப்னு தெரிஞ்சு சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. காலையில கரெக்ட் டைமுக்கு ஆபீஸ்ல டிராப் பண்ணதுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்றாங்க. உங்களை டிராப் பண்ற அவசரத்துல கார் டேமேஜ் ஆனதுனால என் அண்ணன் என் மேல கோச்சிக்கிட்டு நான் ரொம்ப திட்டி அடிச்சிட்டாரு. அண்ணன் அடிச்சாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண திருப்தியா எனக்கு போதும்னு வீர் வாய்க்கு வந்ததை உருட்டி விடுறாரு. தன்னால வீர் இப்படி பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியதா போச்சுன்னு நினைச்சு இஷிதாவுக்கு வீர் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் உண்டாகுது. அவர்கிட்ட நல்லபடியா பேசிட்டு கிளம்புறாங்க. அவங்க போனதும் வீர் கனவுலயே இஷிதா கூட டுவைட் பாட ஆரம்பிச்சிடறாரு. அப்புறமா வீர் இஷிதாவோட ஸ்கூட்டியை சர்வீஸ் பண்ணி முடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் டெலிவரி கொடுக்குறாரு. காரை டேமேஜ் பண்ணதுனால உங்க அண்ணன் உங்களை அடிச்சுட்டு தான் சொன்னீங்களே, உங்க அண்ணன் என்ன அவ்வளவு மோசமானவரான்னு இஷிதா கேட்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவர் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. இன்ஃபேக்ட் அவர் என்ன அடிச்சதான் நான் போய் சொன்னேன். உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உன்கிட்ட பேசி பழகணும், ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சேன். சும்மா சிம்பத்தி கிரியேட் பண்ணதான் அப்படி போய் சொன்னேன்னு வீர் சொல்றாரு. அப்போ வீர் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்காக வீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பிக்கப் பண்ண அங்க வராங்க. பார்ட்டில வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி வீரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் இஷிதாவை கம்பல் பண்றாங்க. அதனால இஷிதாவும் எங்க கூட பார்ட்டிக்கு போறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்ட்டி நடக்குது. கிங்னு சொல்லப்படுற ஒரு ட்ரக் டீலரோட ஆளுங்க அங்க வந்து ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட ட்ரக்ஸை கொடுத்து அதை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற யங்ஸ்டர்ஸ் கிட்ட வித்து கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணவும் அவர் முடியாதுங்கிறாரு. அந்த அடியாளுங்க அவர் சட்டையை பிடிச்சு அடிக்க பாக்குறாங்க. இத பாக்குற இஷிதா ரவுடிங்களை தட்டி கேக்குறாங்க, ஒழுங்கா ஒரு சட்டையை விடுங்க இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு சொல்லி போன் எடுக்கும்போது அவனுங்க இஷிதாவோட போனை புடுங்கி உடைச்சிடறாங்க. இத பாக்குற வீர் அந்த அடியாளுங்க கூட ஃபைட் பண்ணி எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறாரு. அதுக்கு பழி வாங்குற மாதிரி கிங்கோட ஆளுங்க வீர் தனியா போயிட்டு இருக்கும்போது அவர் தலையில துணியை போட்டு செமையா அடிச்சு போட்டுறாங்க. அடிச்சது யாருன்னு ராஜ் வீர் கிட்ட கேட்டதுக்கு நடந்த பிரச்சனை அண்ணனுக்கு தெரிய வேணாம்னு நினைச்சு வீர் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன சக்தியும் அன்வரும் வீர அடிச்சது யாருன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்து ராஜ் கிட்ட சொல்றாங்க. உடனே ராஜ் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸோட வீர இப்படி போட்டு அடிச்ச கிங்கோட ஆளுங்களை தேடி போறாரு. அவங்க எல்லாம் ஏதோ ஒரு குடோன்ல இருக்கிறாங்க. ராஜ் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸோட அங்க போறாரு. இவங்க முகம் அவங்களுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு 3 பேரும் முகத்தை மறைச்சு மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லா அடியாளங்களையும் அடிச்சு போட்டு அங்க இருந்த எல்லா ட்ரக்ஸையும் கொளுத்திட்டு போயிடுறாங்க. அப்போ அடி வாங்கினவங்கல்ல ஒருத்தன், நீ கிங்கோட ஆளுங்க மேல கை வச்சிருக்க, அவருக்கு தெரிஞ்ச அவனை சும்மா விட மாட்டாருன்னு சொல்ல, அப்படின்னா உன்னோட பாஸ் கிட்ட காளி வந்துட்டு போனேன்னு சொல்லுன்னு ராஜ் சொல்றாரு. அடுத்ததா கிங்குக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த காளி யாருன்னு விசாரிக்கிறாரு. அது யாருன்னு யாருக்குமே தெரியல. ஆனா வீர்னு ஒருத்தனை நம்ம அடிச்சோம்ல, அவனுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், ஒருவேளை அவனா கூட இருக்கலான்னு ஒருத்தன் சொல்ல, அவனெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லன்னு இன்னொருத்தன் சொல்ல, டவுட்டை நேரா போய் பார்த்து கிளியர் பண்ணிக்கலான்னு சொல்லி கிங் அவர் ஆளுங்களோட ராஜோட இடத்துக்கு வராரு. இவங்கள பார்த்ததும் இங்க எங்கடா வந்தீங்கன்னு வீர் அவங்களை அடிக்க போக ராஜ் அவரை தடுத்து, வேணாம் வீர், நீ அவங்களை அடிக்க அவங்க ஒன்னு அடிக்க இப்படியே பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கும், எனக்கு இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ராஜ் ரொம்ப பயந்தாள் மாதிரி பேசுறாரு. இதை பாக்குற கிங்குக்கு இவனை பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கு, இவன் நம்ம ஆளுங்களை அடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறாரு. அதோட ராஜுக்கு கார்ஸை பத்தி நல்ல நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிங் ராஜ் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. இனிமே என்னோட காரை எல்லாம் நீ தான் மாடிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை பத்தி முழுசா தெரியாம பேசி போறான் பாருன்னு சொல்ல இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. பல்கேரியால ராஜோட அப்பா ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. ராஜ் அப்பாவோட இல்லீகல் கோல்ட் ஸ்மக்லிங் பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட உண்மையான பேரு காளி. ஒரு தடவை காளிய ஒரு கோல்ட் ஸ்மக்லிங் டீல்ல அவங்க கேங்குக்கு ஆப்போசிட் கேங் ஆளுங்க கார்ல இவங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காளியும் அவங்க ஆளுங்களும் கார்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது ரோட கிராஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடிய லேசா இடிச்சிடுறாங்க. இவங்க பேரு மீரா. கார் இடிச்சதுல மீராக்கு கார்ல லேசா அடிபட்டுருது. காளிக்கு மீராவை பார்த்த உடனே அவங்களை ரொம்ப பிடிச்சி போகுது. இறங்கி வந்து அவங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போறாரு. அப்புறமா ஒரு நாள் காளி மீராவை எதிர்ச்சியா மார்க்கெட்ல மீட் பண்ணி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அதோட தான் ஒரு ஃபேமஸான டானோட பையங்கிற உண்மையும் சொல்றாரு. இதை கேட்டு மீரா கொஞ்சம் பயந்தாலும் காளி கொஞ்சம் பொலைட்டா நல்லவரா பேசுறத பார்த்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க.
பேசுறாங்க. காளியோட தம்பி வீர் ஒரு சின்ன பையன், ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இவங்க இல்லீகல் பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியக்கூடாது, அதோட எதிரிங்களால அவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவனை யாருக்கும் தெரியாம ஒரு ஹாஸ்டல்ல தங்க வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு தடவை காளியும் ஒரு அப்பாவும் போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்போல இருந்தே காளியும் வீரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அடுத்ததா காளி மீராவை மறுபடியும் மீட் பண்றாரு. அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாரு. காளியோட பேச்சுல இம்ப்ரெஸ் ஆகிற மீராவுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சு போகுது. காளி மீராவை டேட்டிங்கு கூப்பிடுறாரு. அவங்களும் ஓகே சொல்றாங்க. டேட்டிங்ல மீராவுக்கு நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து காளி அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றாரு. நாளைக்கு என்னோட பர்த்டே, நீங்க கண்டிப்பா வரணும்னு மீரா சொல்ல, இல்ல மீரா, நாளைக்கு எங்களுக்கு முக்கியமான கோல்டு டீலிங் ஒண்ணு இருக்கு. இது பல மாசங்களா நாங்க பிளான் பண்ணியிருந்த மிகப்பெரிய கோல்டு டீலிங். எங்களோட எதிரி மாலிக் எங்களை ஒழிக்கிறதுலே குறியா இருக்கான். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். சோ நாங்க இருந்தே ஆகணும்னு காளி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கண்டிப்பா வந்தாகணும், நீங்க வரலன்னா பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு மீரா சொல்ல, காளியும் சரி நாளைக்கு என்னோட எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஈவினிங் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் காளியும் அவர் ஆளுங்களும் கோல்டு கன்சைன்மெண்ட்டை டெலிவரி பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் கேங் மாலிக்கோட ஆளுங்க நிறைய பேர் இவங்களை சேஸ் பண்ணி பெரிய பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணி காளி கூட வந்த எல்லாரையும் காலி பண்றாங்க. காளியும் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாரு. ஆனா அவங்க எப்படியோ காளியையும் அட்டாக் பண்ணி அவர் காரை கிராஷ் ஆக வச்சிடறாங்க. கார் கவுந்து அவருக்கு நல்ல அடிபட்டுருது. அப்போதான் ஆப்போசிட் கேங்ல ஒரு கார்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வராங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மீரா தான். மீரா வேற யாரும் இல்ல, காளி கேங்கோட ஆப்போசிட் கேங் லீடர் மாலிக்கோட பொண்ணு தான். காளி தான் அவங்க அப்பாவோட எல்லா டீலிங்கையும் முன்ன இருந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு. காளி இருக்க வரைக்கும் அவங்க அப்பாவை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு முதல்ல காளியை கொல்ல மீராவோட அப்பா பிளான் பண்றாரு. மீரா அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. காளி பண்ண போற ஒரு மிகப்பெரிய கோல்டு டீலிங் எங்க எப்போ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கதான் மீரா அவர் கூட பேசி பழகிருப்பாங்க. டீலிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ காளி கேங்க அட்டாக் பண்ணி காளியையும் விழ வச்சுட்டாங்க. இதெல்லாம் மீரா சொல்ல சொல்ல காளிக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப நினைச்சா கூட நான் உன்னை கொன்னுடுவேன், ஆனா இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்கிறதுனால உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லி அவர் அப்படியே விட்டுட்டு அவர் கொண்டு வந்த கோல்டு கன்சைன்மெண்ட்டை மீராவும் அவங்க ஆளுங்களும் எடுத்துட்டு போயிடுறாங்க. மீரா இப்படி நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாலேன்னு காளி ரொம்ப வருத்தப்படுறாரு. மீரா கார்ல போயிட்டு இருக்கும் போது காளி அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், வண்டியை நிறுத்துன்னு சொல்றாரு. ஆனா மீரா வண்டியை நிறுத்தாம வேகமா போறாங்க. காளியும் விடாம அவங்கள சேஸ் பண்ணிட்டு போய் அவங்க வண்டியை நிறுத்த ட்ரை பண்றாரு. அப்போ மீராவோட கார் தடுமாறி ஒரு உயரமான இடத்துல இருந்து விழுற மாதிரி சாஞ்சு நிக்குது. மீரா பேலன்ஸ் மிஸ் ஆகி காருக்கு வெளியே தொங்கிட்டு இருக்காங்க. காளி உடனே வந்து அவங்க கையை பிடிச்சி தூக்கி காப்பாத்துறாரு. நான் உன்னை சாக விட்டுருவேன் நினைச்சியா மீரா? அப்படிலாம் விட மாட்டேன், ஏன்னா நான் உன்னை உண்மையா நம்பினேன், உண்மையா காதலிச்சேன். அதோட இதுவே நம்ம கடைசி சந்திப்பா இருக்கட்டும், இனி நம்ம என்னைக்குமே சந்திக்க வேணாம்னு சொல்லிட்டு காளி வந்துடுறாரு. அதை தொடர்ந்து மீராவுக்கு தான் உயிரை காப்பாத்தின காளி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. ஒரு நல்லவனை இப்படி நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டோமேனு கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மீராவுக்கு காளி மேல உண்மையான லவ் உண்டாகுது. நேரா காளியை போய் பாக்குற மீரா அவங்க செஞ்ச துரோகத்துக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. அதோட இப்ப அவங்க காளியை உண்மையா லவ் பண்றதாவும் சொல்றாங்க. காளி முதல்ல அதை நம்பல. கோமா அவங்கள வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாரு. ஆனா மீரா அங்கேருந்து போகாம காளி அவங்க லவ்வை ஏத்துக்கிற வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லி வெளியே உட்காந்துறாங்க. நைட்டு பெருசா மழை பெய்யுது. மீரா மழையில நனைஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறத பாக்குற காளி மனசு மாதிரி அவங்கள்ட்ட வராரு. அவங்கள மன்னிச்சு அவங்க லவ்வை ஏத்துக்கிறதா சொல்றாரு. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நம்ம லவ் மேட்டரை நம்ம ரெண்டு பேரோட அப்பா கிட்டையும் சீக்கிரம் சொல்லி கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கணும்னு மீரா சொல்ல, அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காளி அப்பா கிட்ட பேசுறாங்க. அவர் பேசிக்காவே ரொம்ப நல்லவர். காளிக்கு மீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்க அவர் உடனே ஒத்துக்கிறாரு. தானே நேரடியா போய் மீராவோட அப்பாட்ட பேசுறதாவும் சொல்றாரு. அதே மாதிரி மீராவும் அவங்க அப்பா மாலிகிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் அவரும் பிசினஸ்ல இருக்கிற விரோதத்தை விட பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம், அதனால நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு. காளி அப்பாவை மீட் பண்ணி பேசுறதாவும் சொல்றாரு. ஆனா அவரு காளியோட அப்பா மாதிரி நல்லவரெல்லாம் கிடையாது. ரொம்ப தந்திரமா மீராவுக்கு தெரியாம இந்த மீட்டிங்கை பயன்படுத்தி காளியையும் அவர் அப்பாவையும் தீர்த்துக்கிட்ட பிளான் பண்றாரு. மாலிக மீட் பண்ண காளியும் அவர் அப்பாவும் வராங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது மாலிக் அவங்க ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுக்கவும் அங்க இருந்த மாலிக்கோட ஆளுங்க காளியையும் அவர் அப்பாவையும் ஷூட் பண்ணி கொல்ல பாக்குறாங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்டு இவங்களும் பதிலுக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. அங்க பயங்கரமா ஒரு கன் ஃபைட் நடக்குது. அதே நேரம் மாலிக் சொன்னபடி மாலிக்கோட ஆளு மீராவுக்கு கால் பண்ணி காளி திடீர்னு எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு போய் சொல்ல, அதை நம்பி மீரா கிளம்பி வராங்க. இங்க காளி மாலிக்கோட ஆளுங்க நிறைய பேரை ஷூட் பண்ணிட்டாரு. ஒரு கட்டத்துல மாலிக்கும் காளியோட அப்பாவும் கன்னால ஒருத்தர் ஷூட் பண்ணிக்கிறாங்க. இத பாக்குற காளி ஓடி போய் அவர் அப்பாவை தாங்கி பிடிக்கும் போது அப்பா கையில இருந்த கன்னு இவரு கைக்கு வந்துருது. காளியோட அப்பாவும் மாலிக்கும் கீழே விழுந்து இறந்துடுறாங்க. அந்த டைம்ல அங்க வர மீரா காளி கையில கன் இருக்கிறதையும் பார்த்துட்டு காளி தான் திட்டம் போட்டு தன்னோட அப்பாவை கொண்டுட்டுதான் நினைச்சு கன் எடுத்து நீட்டுறாங்க. மீரா தன்னை தப்பா நினைச்சுக்கிட்டதை புரிஞ்சுக்கிற காளி மீராவுக்கு நடந்த உண்மையை சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்குள்ள மீரா காளியை ஷூட் பண்ணிடுறாங்க. காளி மயங்கி விழுந்துறாரு. ஆனா அவர் சாகல. அவரோட ஆளுங்க அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. மீராவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ ஒரு சின்ன பொண்ணு. அவளை இனி மீரா தான் பாத்துக்கணும். இனிமே இந்த ஸ்மக்லிங் வாழ்க்கையெல்லாம் வேணான்னு முடிவெடுக்கிற மீரா அவங்க தங்கச்சி கூட்டிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. காளி கண் முடிச்சதும் நான் மீராவை பார்த்து உண்மையா என்ன நடந்ததுன்னு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான்னு
சொல்றாரு. ஆனா காளியோட ஃப்ரெண்ட்ஸ் அன்வர், சக்தி 2 பேரும் மீரா ஊரை விட்டே போயிட்டா, அவளை என்ன தேட வேணாம், இந்த ஸ்மக்லிங் வாழ்க்கை நமக்கு வேணாம், நாம உன்னோட தம்பி வீரை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போய் ஒரு புது வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லவும் காளியும் அதை ஏத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி கோவாக்கு வந்துடுறாரு. ராஜ்னு தன்னோட பேரை மாத்திக்கிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப் ஆரம்பிச்சு தன்னோட தம்பியோட இத்தனை வருஷமா ஒரு அமைதியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதோட இந்த பிளாஷ்பேக் முடியுது. இப்ப மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வராங்க. வீர் இஷிதாவை ரொம்ப லவ் பண்றாரு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. ஒரு நாள் இஷிதா கிட்ட தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்றாரு. இஷிதாவுக்கு வீரை ரொம்ப பிடிச்சி போகவும் அவங்களும் அவரோட லவ்வை ஏத்துக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்ச நாள் லவ் பண்றாங்க. இவங்க லவ் மேட்டரை வீரோட அண்ணன் ராஜ் கிட்ட சொல்றாங்க. வீர் இஷிதாவை லவ் பண்றதுல ராஜுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்க எங்க வீட்டுல வந்து இதை பத்தி பேசணும்னு இஷிதா ராஜ் கிட்ட கேட்கவும் கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு ராஜ் சொல்றாரு. அதை தொடர்ந்து ஒரு நாள் ராஜ் இஷிதாவோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா மீரா இருக்கிறாங்க. அதாவது இஷிதா வேற யாரும் இல்ல, மீராவோட தங்கச்சி தான். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. மீரா இன்னும் ராஜ் மேல கோவமா தான் இருக்கிறாங்க. திட்டம் போட்டு எங்க அப்பாவை கொன்னுட்டல, நீ பண்ண துரோகத்தை நான் இன்னும் மறக்கல. எப்போ நீ தான் வீரோட அண்ணன்னு தெரிஞ்சுதோ இனி இஷிதாவை வீர் கூட பழக விட மாட்டேன். இஷிதாவுக்காக தான் இப்ப கூட உன்னை உயிரோட விடுறேன். மரியாதையா இங்கிருந்து போயிடு. இனிமே இங்க உன்னை மறுபடியும் பார்த்தனா உன்னை கொன்னுடுவேன்னு மீரா கோவமா சொல்றாங்க. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க மீரா, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உன்னை பார்த்து உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீ தான் எங்கேயோ போயிட்டுன்னு ராஜ் அவங்கள கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஆனா மீரா எதையும் கேட்கற மாதிரி இல்ல. ராஜு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. மீரா இஷிதா கிட்ட நீ வீரை லவ் பண்றதை ஏத்துக்க முடியாது, இனி அவனை மறந்துருன்னு சொல்றாங்க. ராஜும் வீர் கிட்ட அதே மாதிரி சொல்றாரு. ஏன் என்ன காரணம்னு கேட்டா 2 பேரும் சரியா பதில் சொல்லல. ராஜ் மீராவை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாம இருந்துச்சு. மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் இப்படி இவங்க லவ் அப்போஸ் பண்றாங்க. அப்படின்னா மீராவுக்கும் ராஜுக்கும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. 2 பேருக்கும் நடுவுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிற வீர் அண்ணனோட பாஸ்ட் லைஃப பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு பல வருஷமா அண்ணன் கூடவே இருக்கிற அன்வர் கிட்டையும் சக்தி கிட்டையும் ராஜோட பாஸ்ட பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ராஜும் மீராவும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் லவ் பண்ணாங்க. சில கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டாங்கன்னு மேலோட்டமா சொல்றாரு. ஆனா ராஜோட பாஸ்ட் லைஃப், அதாவது அவர் ஒரு கேங்ஸ்டரா இருந்த விஷயத்த பத்தின உண்மையை சொல்லல, பொய்யா ஏதோ சொல்லி சமாளிச்சிடறாங்க. ராஜும் மீராவும் இப்படி எதிரிகளா இருக்கிற வரைக்கும் வீரும் இஷிதாவும் ஒண்ணு சேர முடியாது. அதுக்கு ஒரே வழி ராஜையும் மீராவையும் திரும்ப லவ் பண்ண வச்சு ஒண்ணு சேர்த்துட்டா இவங்க ரூட் கிளியர் ஆயிடும்னு வீரும் இஷிதாவும் பிளான் பண்றாங்க. அதே நேரத்துல அந்த ஏரியால இருக்கிற ஒரு திருடன் ஒரு சர்ச்சு பக்கம் போகும்போது வெளியே நின்றுட்டு இருந்த ரொம்ப ஃபேன்சியான ஒரு காரை பார்த்துட்டு அதை திருடிட்டு வந்துடுறான். ஆக்சுவலா அந்த காரு அந்த ட்ரக் டீலர் கிங்கோடது. காரை காணுன உடனே கிங் ரொம்ப கோவப்படுறாரு. ஏன்னா அந்த கார்ல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருள் இருக்கு. காரை திருடின அந்த திருடன் அதை நேரா ராஜோட ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு வந்துடுறான். அங்க இருக்கிற வீர் காரை பார்த்த உடனே இது கிங்கோட கார்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கார் உனக்கு எதுன்னு கேட்க இது கிங்கோட கார்னு தெரியாம திருடிட்டு வந்துட்டேன், அவருக்கு தெரிஞ்சா என்ன கொன்னுடுவாரு, அதனால யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த காரை மாடிஃபை பண்ணி கொடுத்தேன்னா இதை வேற யார்ட்டையாவது நான் வித்துருவேன்னு அந்த திருடன் சொல்றான். திருட்டு காரையெல்லாம் இந்த ஒர்க் ஷாப்ல மாடிஃபை பண்ற பழக்கம் இல்லைனாலும் கிங்கோட ஆளுங்க ஏற்கனவே வீர் அடிச்சிருக்காங்க. சோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக வீர் அந்த காரை மாடிஃபை பண்ண ஒத்துக்கிறாரு. அதுக்கு பதிலா நாங்க சொல்ற மாதிரி நீ செய்யணும், நீ ஒரு ரவுடி மாதிரி கெட்ட போட்டுட்டு நாங்க சொல்ற மீராங்கிற ஒரு பொண்ணு கிட்ட தகராறு பண்ணணும். அப்ப அந்த வழியா வர்ற எங்க அண்ணன் ராஜ் உன்னை அடிச்சு ஒன்ட்டேன்னு அவங்கள காப்பாத்துவாரு. அது மூலமா எங்க அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ் டெவலப் ஆயிடும்னு சொல்லி கேட்க அந்த திருடனும் அதுக்கு ஒத்துக்கிறான். இவங்க பிளான் பண்ணபடி அந்த திருடன் மார்வேஷம் போட்டுட்டு மீரா வர வழியில நின்று அவங்ககிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். ஆனா இவங்க எதிர்பார்த்தபடி இல்லாம மீராவே இந்த திருடனை ஒரு பேட்டை வச்சு அடி பின்னிடுறாங்க. இந்த ஐடியா சொதப்பிடுச்சுன்னு வீரும் இஷிதாவும் வேற ஒரு ஐடியாவை பிளான் பண்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது ராஜகம் வந்து இவங்க பேசுறத கேட்டுடுறாரு. எங்க 2 பேருக்கும் இருந்த லவ் எப்பயோ முடிஞ்சு போச்சு, இனி மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. உங்க 2 பேருக்கும் நடுவுல லவ் இல்லைன்னா எதுக்காக 2 பேரும் இன்னமும் கல்யாணம் பண்ணாம சிங்கிளாவே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ராஜால பதில் சொல்ல முடியல. மீரா இன்னமும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்கன்னா அப்ப இன்னும் அவங்களுக்கு ராஜ் மேல கொஞ்சம் லவ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ராஜும் புரிஞ்சுக்கிறாரு. அதை தொடர்ந்து கிங்கோட காரை வீர் அடையாளம் தெரியாத அளவுக்கு கலர் எல்லாம் மாத்தி மாடிஃபை பண்ணிடுறாரு. அப்போ டிக்கியை செக் பண்ணும்போது அதுல இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ட்ரக்ஸை வீர் பாத்துறாரு. இது மட்டும் மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா பல பேர் போதைக்கு அடிமையாயிடுவாங்கன்னு நினைச்சு அந்த ட்ரக்ஸை வீர் மொத்தமா போட்டு எரிச்சிடுறாரு. மாடிஃபை பண்ண கிங்கோட காரை அந்த திருடன் ஒரு இல்லீகல் கார் டீலர்ட்ட போய் விற்கிறான். காரை வாங்கினவர் பேரு ஆஸ்கார். திருட்டு பசங்க திருடி கொண்டு வர கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கம்மி விலைக்கு வாங்கி மார்க்கெட் விலைக்கு விற்கிறவரு. அவர் வாங்கி விற்கிற எல்லாமே திருட்டு பொருள் தான். ஒரு நாள் வீர் கூட இஷிதா போன்ல பேசிட்டு இருக்கும்போது மீரா அதை பார்த்துட்டு வீர் கிட்ட உன்னை பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, பின்னையே நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறேன்னு மீரா கோவப்படுறாங்க. நான் வீரை ரொம்ப லவ் பண்றேன், அவனை எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்கன்னு இது வரைக்கும் காரணத்தை நீங்க சொல்லவே இல்லை. சரி நீங்க சொல்றபடி நான் வீர் கிட்ட பேசல பழகல, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், வீரை தவிர என் வாழ்க்கையில வர யாருக்குமே இடம் கிடையாதுன்னு இஷிதா சொல்றாங்க. இஷிதா வீரை இவ்வளவு லவ் பண்றதை புரிஞ்சுக்கிற மீரா வீரை வீட்டுக்கு வர வச்சு பேசுறாங்க. நான் உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ உன் அண்ணனை விட்டு பிரிஞ்சு வந்துடணும். இஷிதா உன்னோட வாழ்க்கையில வேணும்னா நீ உங்க அண்ணனை மறக்கணும்னு மீரா சொல்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகுற வீர் என்ன சொல்றாருன்னா அவர் என் அண்ணன் மட்டும் இல்ல, என்னோட அப்பா
அப்பா அம்மா என்னோட ஃப்ரெண்டு எல்லாமே அவர் தான். அவர் வாழ்க்கை முழுக்க என்னோட சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை விட்டு பிரிஞ்சாதான் வாழ முடியும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்துல என் அண்ணனை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ மீரா, அவன் உன்னோட உண்மையான அண்ணனே கிடையாது, உன் அப்பாவோட வளர்ப்பு பையன். ஆனாதையா ரோட்ல தெரிஞ்சிட்டு இருந்தவன உங்க அப்பா தான் தத்தெடுத்து வளர்த்தாரு. வேணும்னு உங்க அண்ணன்டே போய் கேட்டு பாருன்னு மீரா சொல்ல, வீரும் அவர் அண்ணன் ராஜ் கிட்ட போய் நீங்க என்னோட கூட பிறந்த அண்ணன் இல்லைன்னு மீரா சொன்னாங்க, அது உண்மையானு கேட்க உடனே ராஜ் எமோஷன் ஆகி, ஆமா இல்லதான், நீ என்னோட கூட பிறந்த தம்பி இல்லதான், ஆனாலும் உன்னை என்னோட சொந்த தம்பியா நினைச்சுதான் இத்தனை வருஷமா உன்னை பாசத்தோட வளர்த்தேன்னு ராஜ் சொல்றாரு. இதை கேட்டு வீரும் கொஞ்சம் எமோஷன் ஆகுறாரு. இஷிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட சொல்லி மீரா சொன்னாங்க, ஆனா நான் இஷிதாவே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு வீர் சொல்லவும், வீர் தாமேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறத நினைச்சு ராஜும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா நேரா ராஜ் மீராவை போய் மீட் பண்றாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற, என்னதான் வேணும் உனக்கு? நான் உன் அப்பாவை கொன்னுட்டுதான் நீ நினைச்சிட்டு இருக்க. என் தம்பி மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்க அப்பாவை கொல்லவும் இல்ல, உங்களுக்கு துரோகம் பண்ணவும் இல்ல. உங்க அப்பா தான் எங்களுக்கு துரோகம் பண்ணாரு, அவர் தான் எங்களை கொல்ல பார்த்தாரு. நான் இவ்வளவு சொல்லி நீ நம்பலனா என்னை இங்கே சுட்டு கொன்னுடுன்னு சொல்லி ராஜ் அவங்க கையில ஒரு கண்ணை கொடுக்குறாரு. ராஜ் இவ்வளவு கான்பிடென்டா பேசுறத கேட்டு ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருக்குமோன்னு நினைக்கிற மீரா ராஜை ஷூட் பண்ணாம கண்ணை கீழே போட்டுறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட ரைட் ஹேண்டா இருந்த அகமத வர சொல்லி ராஜ் சொன்னது உண்மையா? உண்மையாவே அங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. அவன் உங்க அப்பாவை கொல்லல, உண்மையை சொல்ல போனா உங்க அப்பா தான் தந்திரமா அவங்கள கொல்ல ட்ரை பண்ணாரு. ராஜ் ரொம்ப நல்லவன், உங்க அப்பா இந்த விஷயத்த உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. உங்க அப்பா ஒரு துரோகிங்கிற விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சுதான் நானும் உன்ட்ட அப்ப உண்மையை மறைச்சிட்டேன்னு அவர் சொல்ல, ராஜா இத்தனை வருஷமா தப்பா நினைச்சிட்டோமேன்னு நினைச்சு மீரா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே இஷிதாவை கூட்டிட்டு ராஜ் வீட்டுக்கு போறாங்க. வீர் கிட்ட இஷிதாவை நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம், அதோட நீ உங்க அண்ணனை விட்டு பிரியவே தேவையில்லைன்னு சொல்ல, இதை கேட்டு ராஜுக்கும் வீருக்கும் இன்ப அதிர்ச்சியா இருக்கு. வீர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உண்மை என்னன்னு தெரியாம நான் கேட்டதையும் பார்த்ததையும் தான் உண்மைன்னு நினைச்சு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நடந்த உண்மையெல்லாம் எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, தேவையில்லாம 15 வருஷத்தை பேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி மீராவும் ரொம்ப வருத்தப்பட்டு ராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ராஜும் சரி விடு மீரா, நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல, இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம், எதிர்காலத்தை பத்தி பேசுவோம்னு ராஜ் சொல்றாரு. அடுத்ததா ராஜோட ஃப்ரெண்டு சக்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட தம்பி சித்தார்த் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. சோ அவங்க 2 பேருக்கும் கிராண்டா கல்யாணம் நடக்குது. கல்யாண பொண்ணு யாருன்னா ஒரு திருடன் கிங்கோட காரை திருடி அதை மாடிஃபை பண்ணி ஒரு இல்லீகல் டீலர்கிட்ட வித்திருப்பான்ல, அவர் பேரு கூட ஆஸ்கார்னு சொல்லிருப்பேன், அந்த ஆஸ்காரோட தங்கச்சி தான். ராஜ் மீரா இஷிதான்னு எல்லாருமே அந்த கல்யாணத்துல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிங்கும் வராரு. அங்க பார்த்தா இவர்கிட்ட திருடின அந்த காரை தான் வெட்டிங்காக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. காரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா கிங்கோட லோகோ அதுல இருக்கு. இது தன்னோட கார் தான் கன்ஃபார்ம் பண்ணி கிங் டிக்கியை செக் பண்ணா அதுல அவர் வச்சிருந்த ட்ரக்ஸ் இல்ல. கார் எப்படி இங்க வந்ததுன்னு விசாரிச்சதுல காரை திருடின திருடனையும் அதை வாங்கின ஆஸ்காரையும் பிடிச்சி அடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த திருடன் தான் காரை திருடி வித்ததா ஒத்துக்கிறான். அதோட கார்ல இருந்த ட்ரக்ஸ் எங்கன்னு கேட்டதுக்கு வீர் தான் அதை எரிச்சிட்டான்னு அவன் சொல்றான். இதனால ரொம்ப கோவப்படுற கிங் அவர் ஆளுங்களை விட்டு வீரை போட்டு அடிக்கிறாரு. தம்பி அடிச்சுதான் அண்ணன் சும்மா இருப்பாரா, கோவமா ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து கிங்கோட ஆளுங்களை செம்மையா போட்டு அடிச்சு கிங்கையும் பிடிச்சி 4 ஊம குத்தி ஃபைட்டை முடிச்சிட்டு போனா. யாரும் எதிர்பார்க்காதபடி கிங் கண்ணை எடுத்து ராஜ ஷூட் பண்ண, இத பாக்குற மீரா ராஜ காப்பாத்த குறுக்க வர அவங்க மேல புல்லட் பட்டு கீழே விழுந்துறாங்க. அதனால கோவப்பட்டு அங்க இருந்த எல்லாருமா சேர்ந்து கிங்குக்கு தர்மடி கொடுக்குறாங்க. மீராவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்திடுறாங்க. சோ வீர் இஷிதா அப்புறம் ராஜ் மீரா 2 ஜோடிங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் இதோட இந்த படம் முடியுது.